இன்னைக்கு பரமபத வாசல் திறக்க போறாங்க. அதுக்காக நம்ம சுவாமி தரிசனம் பண்ண ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கோம். இங்க எக்கச்சக்க கூட்டமா இருக்கு. அதுல வந்திருக்கவங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம அவங்களோட சுவாமி தரிசனத்தை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, கோயில்ல இருந்து வரீங்களே, சொர்க்க வாசல் கதவு திறந்ததை பார்த்துட்டு வரீங்களாமா? தரிசனம் எப்படி இருந்தது? ஆமா, கோயில்ல போய் இன்னைக்கு சொர்க்க வாசல் திறந்ததை பார்த்து பெருமாளை நல்லபடியா கும்பிட்டு வந்தாச்சு. சொர்க்க வாசல் கதவு திறப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்மா. ஸ்ரீரங்கம் கோவில் சொர்க்கவாசல் இந்த திறப்பு. இன்று வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பது என்பது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வு ஆகும். இந்த நாளில் பரமபத வாசல் என்று அழைக்கப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். பக்தர்கள் எல்லோரும் ரெங்கா ரெங்கா என்ற கோஷத்துடன் இந்த வாசலை கடந்து செல்வார்கள். இது முக்திக்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. 30ஆம் தேதி அதிகாலை 5:45, அதாவது இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் திறப்பதற்கான மிக முக்கிய காரணம், புராணங்களின்படி மது, கைடவர் என்ற 2 அசுரர்கள் மகாவிஷ்ணுவுடன் நீண்ட காலம் போரிட்டனர். இறுதியில் பெருமாளின் வலிமையை உணர்ந்து அவரிடம் சரணடைந்தார்கள். அவர்கள் பெருமாளிடம் ஒரு வேண்டுதல் வைத்தனர். நாங்கள் வைகுண்டம் அடையும் அதே இன்பத்தை பூலோக மக்களும் பெற வேண்டும். வைகுண்ட ஏகாதசி அன்று நீங்கள் பரமபத வாசல் வழியாக வெளியே வரும்பொழுது உங்களை தரிசிப்பவர்களுக்கும் உங்களை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்க வேண்டும், அதாவது சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றனர். அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற ஸ்ரீரங்கத்தின் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் அன்று ஒரு நாள் மட்டும் வடக்கு வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளுகிறார். சொர்க்க வாசல் கதவு திறந்ததை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டத உங்களுக்கும் இப்ப சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.